பூரணி, காஃபி குடிக்கிறியாமா? இல்லம்மா, எதுவும் வேணாம். கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? இப்பவே எந்திரிச்சு என்ன செய்ய போற? வெளியே இன்னும் குளிருது. இல்லம்மா, தூக்கமே வரல. அது சரி, எழுந்துருன்னு எழுப்புனா இன்னும் 5 நிமிஷம் இன்னும் 5 நிமிஷம்னு சொல்லி சொல்லியே 3-4 மணி நேரம் தூங்குவ. இன்னைக்கு தூக்கமே வரலையா? என்னோட தூக்கத்தை தான் அவ முழுசா கொண்டு போயிட்டாளேம்மா. பூரணி, நேத்தே என்ன சொன்ன? பழசெல்லாம் மறந்துருன்னு சொன்னனா இல்லையா? அம்மா, அது உங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸிம்மா. ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். சரி விடு, அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காத. நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் வரலம்மா. இது என்ன பழக்கம், கோயிலுக்கு வரலன்னு? சீக்கிரம் கிளம்பு போ. கோயிலுக்கு வந்தா சாமி கிருஷ்ணாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்குமாம்மா? ஏன்டி இப்படி பண்ற? சொல்லுமா, கோயிலுக்கு எதுக்கு போறாங்க? நமக்கு இது வேணும்னு சாமி கிட்ட கேட்க தானே போறோம். எனக்கு கிருஷ்ணா மட்டும்தான் வேணுமா. நம்ம கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணா வேணும்னு வேண்டிட்டு வரலாமா? கடவுள் நினைச்சா கிருஷ்ணா எனக்கு கொடுப்பாருல்ல. இங்க பாரு பூரணி, நீ யாராவது யூஸ் பண்ண பொருளை கூட எனக்கு வேண்டான்னு சொல்லுவ. இது ஆதியோட புருஷன்டி. அவங்க 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் கூட நீ 2ஆம் தரமா வாழணும்னு ஆசைப்படுறியா? மா, எது நடந்தாலும் சரிம்மா, எனக்கு கிருஷ்ணா வேணும். கிருஷ்ணாவை யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேம்மா. சரி, உனக்கு சாமிநாத மாமா தெரியும்ல? தெரியும். அதுக்கு என்ன? அவருக்கு ஒரே பையன் தானா, நல்ல பையன். ஆளு வாட்ட சட்டமா இருக்கான். பார்க்க நம்ம அரவிந்த் சாமி இருப்பார்ல, அவரை மாதிரியே இருக்கான். நிறைய படிச்சிருக்கான், நிறைய கம்பெனி வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்கிறான். நல்ல பொறுப்பான பையன். இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன பூரணி, இப்படி எடுத்தம் கௌத்தம்னு பேசாத. பட்டு பட்டுன்னு பேசுற. முதல்ல என்ன சொல்ல வரேன்னு காதுல கேளு. சரி சொல்லுங்கம்மா. ஏண்டி, எங்களுக்கும் வயசாகுதுல்ல, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. நீ சந்தோஷமா இருந்தா தானே நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். சொல்லு. இப்ப கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டும். நீ என்ன சின்ன பிள்ளையாடி? அம்மா, எனக்கு ஒன்றும் வயசாகிடலம்மா. சரி, அப்ப என்ன செய்யலான்னு ஐடியா? ஒரேடியா சாமியார போயிடலான் இருக்கியோ? ஆமாம்மா, கிருஷ்ணா கிடைக்கலனா சாமியாரா தான் போவேன். ஏண்டி, இந்த வயசுல இவ்வளவு விரக்தியா இருக்கணும்னு உனக்கு என்ன தலை எழுத்தாடி? மா, நீ என்ன சொன்னாலும் சரிம்மா. நான் சொன்னதுதான், அதுலேருந்து மாற போறதே இல்லை. நீ உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. உன்னைய ரொம்ப செல்லம் கொடுத்து உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு. இதை பாருமா, நீ மிரட்டினாலும் சரி உருட்டினாலும் சரி எதுவும் நடக்க போறதில்ல. கிருஷ்ணாவை தவிர யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஏண்டி, அதுதான் மறந்து தொலைங்கிறல்ல. ஏண்டி? என்னால மறக்க முடியலம்மா. ச்சே, எவ்வளவு நல்லவனா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டான். இதோ பாருமா, என்னை பத்தி பேச உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கிருஷ்ணாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா ஒன்றும் எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதி தான். ஏண்டி, அவ என்ன செஞ்சா? இவன் தானே அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சான்ஸே இல்லைம்மா. நீ கிருஷ்ணாவை லவ் பண்றியான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஊமு கொட்டா மாதிரி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கூடவே இருந்து குழி பறிச்சிட்டாமா. சரிடி, ஒன்று பண்ணு. நீ கிருஷ்ணா விரும்பு, கிருஷ்ணா ஆதி விரும்புவான், ஆதி கிருஷ்ணா விரும்புவா. ஆக மொத்தம் நீ சாமியார சொத்து. எல்லா சொத்தையும் அனாத ஆசிரமத்துக்கும் ஊருக்கும் எழுதி வச்சுட்டு நாங்கள் ஒரு பக்கம் சுத்துறோம். குடும்பமே பிச்சைக்காரங்க மாதிரி ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருப்போம். போதுமாடி? பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு பெத்தவங்களுக்கு நல்லா புரியுது. அதனாலதான் பெத்தவங்க கூடவே இருக்கும். ஆனா பெத்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பிள்ளைங்களுக்கு புரியறதே இல்லை. நீங்க ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கம்மா, பிள்ளைங்க படுற கஷ்டம் பெத்தவங்களுக்கு புரியுதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, பிள்ளைங்க படுற கஷ்டம் பெத்தவங்களுக்கு புரியல. என்னடி சொல்ல வர? நீ படுற கஷ்டம் எனக்கு புரியலன்னு சொல்ல வரியா? ஆமாம்மா, புரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டீங்கல்ல. இப்பவே வா, ஏதாவது பண்ணி அந்த கிருஷ்ணாவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஏண்டி, உனக்கு லூஸ் ஆடி? அந்த கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என்னம்மா? எங்க போனீங்க? காலையில இருந்து ஆளையே காணோம். ஒன்னும் இல்ல முத்து, கோயிலுக்கு போகணும்னு ஆதி வந்து சொல்லிட்டு பண்ணல. அதான் கடையில போய் கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியிருந்தது. அதான் கடைக்கு போயிருந்தேன். என்னத்த கடைக்கு போனேன்னு சொல்றீங்க? வெறுங்கைய வீசிட்டு வரீங்க? சாமான்லாம் எங்க? ஒன்றும் இல்லை, கடை நல்ல கூட்டம். நான் அதான் பார்த்தேன். சரி, எவ்வளோ நேரம் இங்கே நிற்க, உங்ககிட்ட வேற சொல்லாமல் போயிட்டோமா. அப்போ பிள்ளைகளுக்கு ஏடுதோ என்னமோன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம் அத்தை, நானும் அப்போ வந்து உங்களுக்கு காணுமே தான் பார்த்தேன். சரி, ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிருக்கீங்க. பின்ன எங்கே வந்து தேடுறது? காலையில் வேலை வேற ஜாஸ்தி. சரி, எல்லா வேலையும் பார்த்து முடிப்போம், அதுக்குள்ளே அத்தை வந்துருவாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் புருஷன் வேலைக்கு போயிட்டானாமா? ஆமாம் அத்தை, ஆஃபீஸ் போயிட்டாங்க. லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் அத்தை, கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் மாமா லீவ் போடாமல் டியூட்டிக்கு போயிட்டாரு? அது ஒன்றும் இல்லை முத்து,
அன்னைக்கு சண்டை நடக்கும்போது உங்கள் மாமா 2-3 தடவை சொன்னாங்க, கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு. உன் புருஷன் என் மாவன் கேட்கவே இல்லை, மருமகனை கை நீட்டி அடிச்சு போட்டான். இப்போ நம்ம கோயிலுக்கு போனோன்னா அவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு அவருக்கு ஒரே சங்கடமாக இருக்குது. நான் சொன்னேன் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம் வாங்கன்னு. இல்லை அந்த தம்பி என்ன நினைக்கும், என் பிள்ளைய எப்பேற்பட்ட சமயத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்க, என்னால் பார்க்கவே முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு தடவை அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே வருவேன்ட்டாங்க. ஆமா அத்தை, உங்க பிள்ளைய பொறுமையா இருந்திருக்கணும்ல, அது என்ன எடுத்த உடனே கை நீட்டுறது? அது முத்து தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான்னு ஒரு கோவம், என்னச்சியே அவசரப்பட்டுட்டான். அப்படி என்னத்த கோவம்? மனசுல பிறந்தா கொஞ்சமாவது பொறுமையா இருக்கணும். இன்னாரு இந்த காரியத்தை செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அவ்வளவு கோவத்திலையும் எங்க அண்ணன் தங்கச்சி புருஷன் தானே ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்கு. எங்க அண்ணன் என்ன கஷ்டப்பட்டதோ எனக்காக என் முகம் வந்திருக்கும், அதான் எங்க அண்ணன் அமைதியா போயிருக்கு. இதே மாதிரி உங்க மகனுக்கு உங்க மகா முகம் ஏன் அத்தை ஞாபகத்துக்கு வரல? சரி, இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம்ல, மறுபடியும் எதுக்கு அதை ஆரம்பிக்கிற? உங்களுக்கு என்னத்த, நீங்க ஈஸியா சொல்லுவீங்க. அடி வாங்கினது எங்க அண்ணன் தானே. என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் வாழ வந்த வீட்டுல எங்க அண்ணன் அடி வாங்கிட்டு போயிருக்கான். என்னால நான் சாகிற வரைக்கும் இதை மறக்கவே முடியாது. முத்து மன்னிச்சுக்கோமா, ஏதோ என் பிள்ளை தெரியாம பண்ணிட்டான். என்ன அத்தை தெரியாம பண்ணாரு? சரி, நடந்தது நடந்துருச்சு. இப்ப எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு. இப்ப எங்க அண்ணனை அடிச்சது இல்லைன்னு ஆயிடுமா? சரி முத்து, அத்தை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்தைக்காக விடு ப்ளீஸ், மறந்துரு. இல்ல அத்தை, என்னால் அதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. வேணா உங்ககிட்ட கோவப்படாம என் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிடுவேன், அவ்வளவுதான். எந்த பொண்ணுக்கும் அவங்க அண்ணன் தம்பி அடிச்சா கடைசி வரைக்கும் அது மனசுல இருக்கதான் செய்யும். முத்து, இப்ப எங்க அண்ணன் கூட தான் என் மேல கோவமா இருக்கான். எத்தனை வருஷமா எங்க அண்ணன் பேசாம இருந்தான் தெரியுமா? நம்ம வீட்டுக்கே வரமாட்டான். ஆதிய பொண்ணு கேட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்தான். அப்புறம் எங்க மைனி வந்தாங்க. இப்ப உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணதுனால எங்க அண்ணனும் மைனியும் வரவே மாட்டேன்ட்டாவ. கடைசியில உன் புருஷன் செத்தா கூட கோடி போட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என் மனசு எவ்வளவு துடிக்கி தெரியுமா? ஏத்த, நீங்க என்ன சமாதானப்படுத்துறேன்னு நினைச்சிட்டு என் கோவத்தை இன்னும் தூண்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணனும் எங்க அண்ணனும் ஒன்னா அத்த? உங்க அண்ணன் ஆரம்பத்துல இருந்தே பணம் பணம் பணம்னு இருந்திருக்காரு. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டிருக்காரு. இப்பவும் தங்கச்சி தவிச்சு போய் நிக்கால, தங்கச்சி மகளை காணமேனு உங்க அண்ணன் துடிச்சா போனாரு. பொண்டாட்டி கிட்ட ஏந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசி உங்களை காயப்படுத்தினாரு. அவரும் எங்க அண்ணனும் ஒண்ணுன்னு சொல்றீங்க? இங்க பாரு முத்து, எங்க அண்ணன் வேணா தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் எங்க அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் உண்மையானதுமா. அவன் வேணா என் மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவன் தாமா. அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி மாதிரி வந்த உடனே அண்ணனும் தம்பிகளும் மாறிடுறாங்க. ஆனா இந்த பொட்டச்சிங்க மனசுதான் கூட பிறந்து வளர்ந்ததுன்னு எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு அந்த பாசத்தை விட மாட்டாம தவிச்சுக்கிட்டு வருது. என்ன பண்றதுமா? உனக்கு நீ சொன்ன மாதிரி நல்ல அண்ணனுங்க கிடைச்சிருக்காங்க, எனக்கு கிடைக்கல. சில உறவுகளை நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. நம்ம கூட இன்னார் தான் பொறுக்கணும், நாம இன்னாருக்குத்தான் பொறுக்கணும், நமக்கு இன்னார் தான் பொறுக்கணும்னு எல்லாம் கடவுள் எழுதி வச்சது. நம்ம வேண்டாம் நினைச்சாலும் நம்ம விரும்பலனாலும் அவங்க தான் நம்ம சொந்தம். எங்க பாருமா, எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம் எங்க அண்ணன் மட்டும்தாம்மா. அதனாலதான் அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் என் மனசு அவனுக்காக துடிக்கி அவனை எங்க மைனி ஏசும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. சில நேரம் எங்க மைனி கூட பிளான் பண்ணி அவனு சேர்ந்துதான் நடிக்கிறான். இதெல்லாம் தெரியாமலா இருக்கேன். 50 வயசுக்கு மேல ஆகுது, இது கூடவா பொட்டச்சிய தெரியாம இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கோம்மா. எனக்கு தெரியுது நடந்துகிட்டோம்னா அவன் வீட்டுக்கு வரமாட்டான்ல, அதான் பொறுத்து பொறுத்து போனேன். இன்னும் சாவர வரைக்கும் நீ சொன்ன மாதிரி எங்க அண்ணன் மேல இருக்கிற பாசம் எனக்கு அப்படியே தான் இருக்கும். அத்தை சாரி அத்தை, நான் ஏதேதோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் போல. ப்ளீஸ் இந்த டாபிக் இதோட விட்டுறலாம். இல்லம்மா, நீ தங்கமான பிள்ளை, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க குடும்பம் தான் தப்பு, நாங்க தான் எல்லா தப்பையும் பண்ணோம், மன்னிச்சிருமா. இல்ல அத்தை, நான் பேசினதா தப்பு. வயசுல மூத்தவங்க மன்னிச்சிரு நீங்க கேட்டீங்க. நான் என்னவோ பெரிய இவா மாதிரி மன்னிக்க முடியாது மறக்க முடியாதுன்னு ரொம்ப நாகரிகமா பேசிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களை மன்னிச்சிட்டேன். எனக்கு புரியுது, பொம்பளை பிள்ளை காணோம், நீங்க பதட்டத்திலையும் பயத்திலையும் பேசியிருந்திருப்பீங்க. திரும்ப வரும்போது 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது, நம்ம யாருக்குமே உண்மை தெரியாதுல்ல, அதனால 2 வார்த்தை பேசியிருப்பீங்க. பரவாயில்ல அத்தை, பரவாயில்ல விடுங்க. இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை பேச வேண்டாம், விட்டுருங்க. கண்ணை தொடங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்க கண்ணை தொடங்க. கோயிலுக்கு போனோம், கடைக்கு போயிட்டு வந்தேன்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தீங்க. நான் தான் ஏதோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ் நீங்க பேசுனதுக்கு நிறைய பேசவே கூடாது, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சிரிங்க சிரிங்க, லைட்டா லைட்டா. அப்படித்தான். மாமா. சொல்லு சுப்லக்ஷ்மி. மாமா காஃபி குடிக்கிறீங்களா? இப்பதான் குடிச்சேமா. மாமா இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? வேலை இருக்குமா, சொல்லு என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, கிருஷ்ணன் கல்யாணம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. அதான் அட்லீஸ்ட் கோயிலுக்காவது போயிட்டு வரணும்ல மாமா. ஆமாம்மா, நானும் இதை பற்றி யோசித்தேன். ஆனால் நம்ம மட்டும் எப்படி போகிறது? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை மாமா, ஆதி போய் கூப்பிட்டா அவங்க வீட்டில் எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்களா.
அடடே, இது எப்ப நடந்தது? பரவாயில்லையே, நல்ல விஷயம். திறமையான பொண்ணுதான். அவங்க வீட்ல இருக்கிறவங்க எப்படி சம்மதிச்சாங்க? பயங்கர கோபத்துல எல்லாம் இருந்தாங்க. ஆமா மாமா, கோவத்துல தான் இருந்திருக்காங்க. இவ போய் எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பா போல. எல்லாம் புரிஞ்ச உடனே சரின்னு சொல்லிட்டாங்களாம். பரவாயில்லையே, திறமையான பொண்ணுதான் போல. நான் கூட கொஞ்சம் குறைச்சுதான் மதிப்பிட்டேன் போல. சரி இருக்கட்டும். அப்ப ஒண்ணு பண்ணலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பெருசா ரிசப்ஷன் வைக்கணும். நம்ம சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ஊர்ல உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பிசினஸ் பண்றவங்கன்னு எல்லாரையும் கூப்பிடணும். ஏன்னா கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நடக்கல. நாளைக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொருத்தையா கிருஷ்ணா கல்யாணம் நடந்துன்னு போய் சொல்ல முடியுமா? சோ ரிசப்ஷன் வச்சோம்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. நீ என்னமா நினைக்கிற? ஆமாங்க மாமா, நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். உங்க பிள்ளையும் அப்படிதான் சொன்னாரு. ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது வைக்கணும். அவன் கல்யாணத்தை நம்ம கண்குளிர பார்க்கல, ரிசப்ஷன் வச்சு அதையாவது பார்க்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. சரிம்மா, அப்ப கோயிலுக்கு போக வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பாரு. என் பிள்ளைய வர சொல்லு. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஏற்பாடுகள்லாம் அவன் பார்த்துப்பான். மாமா, இன்னும் ஒரு விஷயம். என்னம்மா சொல்லு. ஒன்றும் இல்லைங்க மாமா. அது என்னன்னா, என்ன? தயங்காம சொல்லு. எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க மாமா. இது முறைப்படி இந்த கல்யாணம் நடந்ததுன்னா ஜவுளி எடுக்க போகிறோம், வெத்தலை பார்க்க பரிமாறுறோம், மஞ்சள் வைக்கிறோம், மஞ்சள் பூச போகிறோம்னு என்னென்னவோ நிறைய செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த கல்யாணத்தில் அப்படி எதுவுமே நடக்கலை. ஆதி தான் அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கா. நம்ம தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நம்ம போய் அவங்கள கூப்பிடணும்ல மாமா, அதான முறை. நம்ம போலாமா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதே. மாமா, ஆதி சொன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். பரவாயில்ல, நீ நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டு போயிருக்க, நாங்கள் அங்கே தானே உனக்கு கட்டி கொடுக்கன்னு நினச்சோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னா. நம்ம போயிட்டு வரலாம் மாமா. நம்ம போயிட்டு வந்தால் தான் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமாக பேச முடியும். இல்லைன்னா கோயிலில் வந்துட்டு மூஞ்ச பார்த்துக்கிட்டு நின்ன மாதிரி இருக்கும். நான் எதுவும் தப்பாக சொல்கிறேன்னா மாமா? இல்லம்மா, நீ சொல்றதா கரெக்ட். சரி, என் புள்ள இருந்தா கூப்பிடு, நம்ம சொல்லிட்டு போவோம். மாமா, அவர் வெளியே போயிருக்காரு. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடணும்னு சொன்னார். எதுக்குமா? நம்ம குடும்பம் அவங்க குடும்பம் இது மட்டும் போயிட்டு வருவோமே. மறுபடியும் வந்து ரிசப்ஷனுக்கு பாத்துக்கலாம். அப்படிங்களா மாமா? சரி, அப்போ ஒன்று பண்ணட்டுமா? ஆமி வீட்டை மட்டும் சொல்லிக்கிறேன். எதிர்த்த வீடு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளை மட்டும் சேர்த்துக்கலாமா? சரிம்மா. மாமா, ஒரு எட்டு நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடுவோமா அப்போ? சரிம்மா, புறப்பட்டு போயிட்டு வந்துருவோம்.